இந்த வாரம் பிக் பாஸ் சுவாரஸ்யமான டாஸ்குகளோடு சூடு பிடிக்கும் போட்டிக்களம். இந்த வாரம் பிக் பாஸ் ஹவுஸில் இருந்து வெளியேற போகும் அந்த போட்டியாளர் யார்? சூப்பர் சார். பிக் பாஸ் பார்த்தோம்னா கடைசி கட்டத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்னும் 20 நாள்ல ஷோவே முடிய போகுது. சோ இதுல செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி கண்டிப்பா நீங்க சொன்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி சொல்றீங்க? ஓகே, சொல்லுங்க. ஏதாவது ஐடியா இருக்கா சார்? எந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு செலக்ஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க? ஆக்சுவலா இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு ஃபேமிலியும் எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே விஷயத்த சொல்லிட்டு போயிருப்பாங்க. நீ யாருன்னு சொல்லியிருப்பாங்க, இன்னொன்னு நீ ஜெயிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, டாஸ்க் எல்லாம் கரெக்டா பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. 80 நாள் இவங்க கொஞ்சம் அலட்சியமா இருந்திருந்தாலும் இனி போகிற நாட்கள் பிக் பாஸ் உண்மையான டாஸ்க் கொடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த டாஸ்க் தீர்மானிக்கும். அதை தாண்டி மக்களுடைய வாக்குகளும் அதை தீர்மானிக்கும். இனி வரப்போறது எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். இப்ப அந்த குக்கிங் கூட ஒரு டாஸ்கா வரும். அது கூட ஒரு வெற்றியாளரை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பார்ட்டா வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்கிறது என்னுடைய கணிப்பு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டாஸ்க்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஆக்சுவலி பார்த்தோம்னா 2 சீசன்ல பிசிக்கல் டாஸ்க் ரொம்ப சீக்கிரமாவே ஆரம்பிச்சிருச்சு. அதுல இருந்து சண்டை வர்றதா இருக்கட்டும், ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கு. பட் இங்க 80 டேஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு ப்ரோமோல தான் பாக்குறோம் ஏதோ கொஞ்சம் பிசிக்கல் டாஸ்க் இருக்கு, டிக்கெட் டு ஃபினாலேக்கான விஷயங்கள்லாம் இன்னைக்கு தான் பேசுறாங்க. சோ ஒரு 80 நாட்கள்ல பிசிக்கல் டாஸ்க் எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவா தெரியுது மத்த 2 சீசன் கம்பேர் பண்ணுவோம். இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? ஏன்னா பிசிக்கல் டாஸ்க் பண்ணி தான் கண்டென்ட் வர வைக்கணும்னு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு காரணமா, இல்ல என்ன காரணமா இருக்கும்? இல்ல, கண்டென்ட் அவங்க கொடுக்கறது இல்ல. நாம என்ன வெளியிருந்து பாக்குறவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. கண்டென்ட் அங்கிருந்து அவங்களுக்குள்ளேயே தான் உருவாகுது. டாஸ்க்ங்கிறது தான் பிக் பாஸ் கொடுக்குற ஒரு விஷயம். மற்றபடி நீங்களா தான் அங்க உள்ள இருந்தாகும். நீங்க எவ்வளவு நேரம் தான் 4 செவுத்து பார்த்துட்டே இருக்க முடியும்? ஒருத்தர்கிட்ட பேசலாம். நமக்குள்ள நாம இருக்கிறது தான் அந்த விளையாட்டோட விஷயமே. அதுல கோபமும் இருக்கு, அன்பும் இருக்கு, காதலும் இருக்கு, எல்லா கலவையும் அதுக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னன்னா அந்த 80 டேஸ் எப்படியோ தள்ளிட்டாங்க. இது மட்டும்தான் தீர்மானிக்குமா அப்படிங்கிறது இல்ல. அதுக்கு பிசிக்கல் டாஸ்க் தான் கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்ல. இனி வரப்போற நாட்கள்ல மேபி அது நடைபெறலாம்ங்கிறது என்னுடைய கணிப்பு. கேம் விளையாடுங்கன்னு சொல்றாங்க. என்னதான் அது கேம்? அதைத்தாங்க நானும் உங்ககிட்ட கேட்கிறேன். கேம் என்ன கேம்? எனக்கு ஒண்ணுமே தெரியல. இவங்களாதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் சொல்றாங்க? உள்ள இருக்கிறவங்க சொல்றாங்க. அவங்க ஏதோ தப்பான புரிதல்ல கேம்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களா இருக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எது பேசினாலும் ஒரு கேம், எது பண்ணாலும் ஒரு கேம் அப்படின்னே பாக்குறாங்க. இந்த கேமுக்கான அர்த்தம் என்னங்கிறது உங்களை மாதிரியே நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் தெரியல.